நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கண்ட்ரி ஒரு ரிசெஷனில் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போதுமே கிராஷ் ஆகி லோ ப்ரைஸில் இருக்கும். ஆனால் ஒரு கண்ட்ரி ரிசெஷனில் இருந்து ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணியிருக்குன்னா அது இப்போ நம்ம நியூஸஸில் பார்க்குற ஜப்பானாக இருக்குது. ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது? ரிசெஷனில் இருக்கும் போதும் ஆல் டைம் ஹை போய் ரீச் பண்ணதுன்னா என்ன விஷயங்கள் இதுக்கு பேக் எண்டில் இருக்குன்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் ட்ரேடர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜாப்பனீஸோட நிக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ, நிஃப்டி 50 எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு, 40,000 கிட்ட ரீச் ஆகிருக்கு. இது எப்போ முன்னாடி ஆல் டைம் ஹை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 35 வருஷம் முன்னாடி 1989 தான் கிட்டத்தட்ட 39,000 கிட்ட வந்துச்சு. இப்போ 35 வருஷம் கழித்து தான் இப்போ என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து 40,000க்கு என்னவா இருக்குது, ரீச் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜாப்பனீஸ் என்ன இருக்காங்கன்னா ரிசெஷனில் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ரிசெஷனில் இருக்க ஒரு கண்ட்ரி இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு. இது வந்து ஒரு கான்ட்ரரியாக இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இது எப்படி ரீச் ஆக முடியும்? கம்பெனி வளர்ந்தாலும் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டும் வளரணும், எப்படி இவங்க ரீச் ஆனாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரரி இருக்குது. இதுதான் எப்படி அந்த லெவலுக்கு போச்சு, இது இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, க்ரோத் பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள். 2022 வந்து -9% இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2023 தான் உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னா 28% ஏறி இருக்குது. இப்போ அவங்க ஜிடிபி பார்க்கும்போது 4.2 ட்ரில்லியனில் இருக்காங்க. ஜப்பான்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது $6,366 பில்லியன் இருக்குது. நம்ம இந்தியனோட மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா $4,000 பில்லியன் கிட்ட இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா $2,000 பில்லியன் தான் அவங்களுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்க்கும்போது கடந்த 10 வருஷத்தில் 0.8% தான் ஆவரேஜாக இருந்திருக்காங்க. இது வந்து நார்மல், அவங்களோட ரிப்போர்ட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னா, ரிசெஷனில் இருக்காங்க, ஓகே, ஏன் அவங்க மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது? அது என்னென்னா ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா லூஸ் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தெரியும் 5%, 6% அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காசு சேஃபாக வைக்கிறதுக்கு நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் மட்டும்தான் காசு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஊர்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் காசை நீங்கள் போடுறதுனால உங்களை காசு சேஃபாக வைக்கிறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜப்பான் பார்த்தீங்கன்னா நியர் 0ல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன தெரியும்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர மாட்டாங்க. என்னென்னா பேங்க்கில் போடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போட்டு வைக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியர் 0ல் இருக்கிறனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காசு எடுத்து ஜாப்பனீஸ் பாண்டில் போட்டு அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டை தான், அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் இருக்க காசு எடுத்து எங்கே போடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கும், கவர்மெண்ட் பாண்டில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ஏற்றுறதுல ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து வீக் ஆகுது. என்னென்னா இப்போ நம்மளுக்கு ருப்பின்னு சொல்கிறோம், இந்தியனோட கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ருப்பி. அதே மாதிரி ஜாப்பனீஸோட கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வீக் ஆகுது. இதனால் யாருக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் இது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா மதிப்பு கம்மியானதுனால என்ன பண்ணுறாங்க, கம்மியான காசுக்கு நிறைய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஒரு பொருளை லட்சம் ஒரு காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது 1 லட்ச ரூபா தேவைப்படுச்சுன்னா இப்போ 50,000 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 காரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட் அடைஞ்சது இந்த எக்ஸ்போர்ட்டில் யார் அடைஞ்சது யார் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்க. இதில் நம்ம மேஜராக பார்க்குறது என்னென்னா டொயோட்டா பார்க்கணும். டொயோட்டா வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்காங்க. டொயோட்டா இருக்குது, ஹோண்டா இருக்குது, இந்த மாதிரிலாம் ஜாப்பனீஸ் கம்பெனி தான். டொயோட்டா என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் டொயோட்டாவோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் போன குவார்ட்டர்லிக்கு பார்க்கும்போது போன இயர்க்கும் இந்த இயர்க்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பயங்கர இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால்? எண்ணெய் குறைஞ்சதுனால. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கரன்சியோட வேல்யூ கம்மியாகிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து இதை சாதகமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கேஷ் இருக்கிறதுனால என்னோட வேல்யூவும் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஷேரையே
அவங்க பைபேக் பண்ணிக்கிறாங்க. பைபேக்னா ஒன்றும் கிடையாது, காசு கொடுத்து திருப்பி வாங்கிக்கிறது. இப்போ நம்ம பார்ப்போம், அப்பப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன ஆகும்னா அவங்களோட ஷேர்ஸே என்ன பண்ணிப்பாங்க, காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. இப்போ என்னோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இது ஒரு நல்ல வேல்யூவாக பார்க்குறாங்க. என்னென்னா என்ன கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு ரிசர்ஷன் வருது, ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், பயந்துருவோம். நம்ம ஜான் டி ராக்கஃபெல்லர் கூட பார்த்தோம்னா ஒரு ரிசர்ஷன் வரும்போது இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட திங்கிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த ரிசர்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா கம்மியான விலையில் இருக்குல்ல, அதனால் எதை வாங்கி போடணுமோ இப்போ வாங்கி போட்டுடலாம், திருப்பியும் கண்ட்ரி ஏறும் போது எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுக்கும், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இந்த டைமில் என்ன கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பார்க்கணும். நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாப்பனீஸில் வந்து டூரிஸ்ட் அதிகமாக இருக்காங்க. என்னென்னா யூஎஸ்டிக்கும் எண்ணுக்கும் கம்பேர் பண்ணும்போது 10% கிட்ட வந்து என்னோட வேல்யூ என்ன இருக்குது கீழே விழுந்திருக்கு. இதனால் நிறைய யூஎஸில் இருக்கவங்க ஏற்கனவே ஆசை இருந்தவங்க இதுதான் சான்ஸ்ன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு போகிறாங்க, ஜப்பானுக்கு போகிறாங்க. ஏன்னா காசு கம்மியாக இருக்குது, ஒரு $1 கொடுத்து இப்போ அவங்களால நிறைய பொருள் வாங்க முடியுது. அதனால் டூரிஸ்ட்டும் என்ன ஆகுதுன்னா ஜாப்பனீஸ் டூரிஸ்ட்டோட மார்க்கெட்டும் உங்களுக்கு பயங்கர பீக் அடிக்குது. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், இதனால் இந்த மாதிரி வந்து எண்ணெய் கம்மியானதுனால முன்னாடியே பார்த்தோம் ஷேர்ஸ்லாம் பை பண்ணுறாங்க. இவங்க மட்டும் அவங்க ஊரில் இருக்கவங்க மட்டும் இதை நல்ல வேல்யூவாக பார்க்காம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட இது வந்து நல்ல வேல்யூவாக பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குல்ல, அதில் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபெட்லேருந்து சார்லி மங்கர்லேருந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2020லலாம் பார்த்தோம் $6 பில்லியன் கிட்ட வந்து 2020 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $17 பில்லியன் கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா அவங்க ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஜப்பானில் என்னென்னா டெக்னாலஜி க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஜப்பானோட டெக்னாலஜி லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது பயங்கர க்ரோத் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பொட்டென்ஷியல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் கண்ட்ரியில் இருக்கவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஏன்னா பார்த்துருக்கோம், ஆல் டைம் ஹையில் ரீச் ஆகுது. ஆல் டைம் ஹையில் ரீச் ஆகும்போது எப்போதுமே தெரியும் நியூஸ் வந்து பரவும், கண்ட்ரி ஃபுல்லாக நியூஸ் பரவும். இதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் நல்ல இதுவில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பித்தாச்சு, ஷேர் மார்க்கெட்லேயும் அவங்க என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. யார், நார்மல் மக்கள் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி ஆகுறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன புரியுதுன்னா இந்த விஷயங்களால் ஒரு விஷயம் என்ன விழுந்துச்சு, அது தப்பு. என்னென்னா ஒரு கஷ்டமான நிலைமை வரும் அப்படின்னு நினச்சதை கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாசிட்டிவாக மாற்றி ஷேர் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இது இன்னும் கண்டினியூ ரேலி இருக்குமா அப்படின்றது நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது, இது வந்து ஃப்யூச்சரில் அப்படியே ரேலியில் இருக்குமானா கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுக்கும்போது அது எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரியோட எக்கனாமியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. எமோஷன்ஸ் கரெக்டு தான். இப்போது ஒரு எமோஷன்ஸ் பார்த்து தான் பையிங் பண்ணுறோம், செல்லிங் பண்ணுறோம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். என்னென்னா ஒரு கண்ட்ரி ரிசர்ஷனில் இருந்தாலும் ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அது மேலே போயிட்டே தான் இருக்கும், அதை வந்து நிறுத்த முடியாது. இப்போ வந்து கண்ட்ரியே ரிசர்ஷனில் இருக்கும் போது கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அது என்ன பண்ணி ஆகிட்டு இருக்கும், மேலே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே இப்போ ரேலி வந்து மேஜராக எதை நம்பி இருக்குன்னு நம்ம பார்த்ததுலனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். இதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரிசர்ஷன்லேருந்து திருப்பி மீண்டு வர்றதுக்கு டேக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்குது டேக்ஸ். இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு வந்து மீதி இருக்க காசே கிடைக்காம போயிடும். அப்போ என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ்லாம் என்ன ஆகும், அடிவாங்க தான் செய்யும். அப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா இது வந்து ஓவரால் க்ரோத் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் பார்க்கும்போது நம்ம பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் வயசானவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிறதுலே கண்ட்ரீஸில் வந்துட்டு அதிக ஓல்டேஜ் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், என்ன சர்வே சொல்கிறாங்கன்னா ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா 10ல் 1லேருந்து இல்லை அதிகமான மக்கள் எந்த வயசில் இருக்காங்கன்னா 80க்கு மேலே இருக்கவங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் நடந்து போகிறோன்னா ஒரு 10ல் எப்போதுமே 80 வயசு இருக்கவங்க சொல்ல முடியுமானன்ற டவுட்டு தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக 80 வயசு இருக்க ஆள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா வயசானவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷட் டவுன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யங் ஜெனரேஷனில் பயங்கர ஒரு இதுவாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீட்டில் இந்த டீனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை இந்த 20லேருந்து 30 வயசு இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து வேலைக்கே போகிறதில்ல,
வீட்டிலேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, கதவை பூட்டிட்டு வீட்டில் வந்து கேம் விளையாடுறதோ என்ன பண்ணுறதோ அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசை சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருக்கிறதோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாளுக்கு நாளைக்கு இந்த ஷட் டவுன்ஸுன்னு சொல்கிறவங்க வந்து அதிகமாகிட்டே வராங்க. என்னென்னா சொசைட்டியே வேணாம், இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலே வந்து கேம் விளையாடிட்டு சொசைட்டியில் போனால் வந்து கஷ்டங்கள் இருக்குது, அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, அவங்க வந்து புல்லிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா யங் பீப்புள் கிட்டேருந்து சம்பாதிக்கிறது, நிறைய பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களோட ஜிடிபி எக்கனாமி ஏறும். இப்போ நிறைய யங் பீப்புள் வந்துட்டு வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால சம்பாதிக்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா ஜப்பானுக்கு கம்மியாயிடுச்சு. இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் என்னென்னா வேர்ல்ட்லேயே முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஓல்டஸ்ட் பீப்புள் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்காங்க. இப்போ ஓல்டு பீப்புள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அவங்க ஹெல்த் கேர் நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இவங்க சம்பாரிச்சிட்டு வந்தால் தான், இவங்க சம்பாரிச்சிட்டு வந்து டேக்ஸ் கட்டும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓல்டு பீப்புளை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ என்ன ஆச்சு, சம்பாதிக்கிறவங்க இல்லை, இது மட்டும் இல்லாமல் ஓல்டு பீப்புள் அதிகமாகிட்டாங்க. அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புள் செலவு தான் அதிகமாக இருக்கும் தவிர அவங்கக்கிட்டேருந்து இன்கம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வயசானவங்க முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த சைடும் மடி தான், இந்த சைடும் மடி தான். தராசுன்னு எடுக்கும் போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். யங் பீப்புளும் நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் என்ன ஆகுனா அது ஓல்டு பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தராசில் வந்து ரெண்டு சைடும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ பயங்கர ரிசெஷனில் இருக்காங்க. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி ரேலி கொடுக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வராங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சைனாவில் இருந்து நிறைய பேர் வந்து வெளில எடுக்கிறாங்கன்னு தெரியும். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனாலேருந்து எடுக்கிறதுனால மீடியம் தேடுறாங்க. அதை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜப்பான்லேயும் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சைனாலேருந்து எடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜப்பான்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து அப்படியே நீட்டிட்டு போகுமா அப்படின்றது கஷ்டம்தான். நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ரிசர்ச்சில் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அது பாட்டிட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா போயிட்டு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பர்டிகுலர் ஸ்டாக் எது அப் ட்ரெண்டில் இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸே தெரியும், ஆன்லைனில் படிக்கிறவங்க நிறைய பேர் ஜப்பான்லேருந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதாவது ரிசர்ஷன் வந்தாலும் நல்ல அப் ட்ரெண்டாக இருக்க ஸ்டாக்காக பார்த்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போதுமே நல்லா க்ரோத் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஜப்பான் நம்மளுக்கு தெரியும் 3rd பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ்க்கு வந்திருக்கு, எக்கனாமியில் கீழே வந்துருச்சு. இப்போ ஜப்பான் என்ன இருக்குன்னா ரிசர்ஷன் ஒரு ஸ்லோ டவுனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 3rd பிளேஸில் இருக்க ஜெர்மனியும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சைனா ஏற்கனவே ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. இப்போது செகண்ட்லேயும் 3ர்ட்லேயும் 4th இருக்கவங்க 3 பேரும் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால இது யாருக்கு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 5th இருக்க இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ். ஏன் அப்படின்னா இவங்க 3 பேர் ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் எங்கே வந்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு. அப்போ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு க்ரோத் ஃபேஸாக தான் இருக்குது. அதனால தான் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அனலிஸ்ட் சொன்ன விஷயங்கள் என்ன இருக்குன்னா 2030க்குள்ளே இந்தியா வந்து 3rd பிளேஸ் போயிடும். ஜப்பானையும் தாண்டி ஜெர்மனியும் தாண்டி என்ன ஆகிடும், 3rd பிளேஸ் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோமா. இப்போ என்னென்னா அவங்க எண்ணெய் கம்மியானாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சாதகமாக யூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. என்னென்னா எண்ணெய் கம்மியாகிற இடத்துல அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ருப்பீஸ் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல நம்மளால் அதை விட டபுள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனில் இருக்க ட்ரேடர்ஸ்க்கும் சரி, இந்தியனில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிக்கோங்க, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா நிறைய கண்ட்ரி ஸ்லோ டவுனில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நார்மலாக பேஜர் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கோல்டுக்கு போவாங்க. கோல்டில் போய் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதுவும் ஒரு கோல்டு நல்ல மீடியம் தான். ஷேர் மார்க்கெட் எப்படி ஒரு நல்ல மீடியமோ அதே மாதிரி கோல்டும் ஒரு நல்ல மீடியம் தான். இன்கேஸ் உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா போன வாட்டி நம்ம போட்டிருப்போம் எப்படி வந்து ஒரு கோல்டு அனலைஸ் பண்ணணும், ஒரு மாஸ்டர் கிளாஸே கிஷோர் சார் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா பயப்படாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எண்ணெய் கம்மியாகுதுன்னா
டூரிஸ்ட் எப்படி இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் சில விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கலாம் கெட்டதாகவும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் சரி அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அந்த நோக்கத்தோடு மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம அடைய முடியும். ஒரு பயம் இருக்குன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையவே முடியாது. ஏன்னா ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி அதை எப்படி சாதகமாக யூஸ் பண்ணணும் அதை பார்த்து என்ன படிக்கும் நீங்களும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.